முரளி காலையில வேகமா ஸ்டேஷனுக்கு வந்து நான் ஒரு முக்கியமான விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். சீனியர் பகல் முழுக்க சாப்பிட்டு தூங்குறத தவிர வேற எந்த வேலையுமே பாக்குறது இல்ல. ஆனா சாயங்காலம் ஒரு பொம்மை கடைக்கு போறான். அங்க நைட் ஆனா கடையை சாத்திட்டு ஏதோ ஒரு வேலை பாக்குறான். அந்த கடையோட பூட்ட போட்டோ எடுத்து டூப்ளிகேட் ரெடி பண்ண சொல்லிட்டேன். இன்னைக்கு நைட்டே கடைக்குள்ள இறங்கிடலாம்னு சொல்ல ராஜாவும் இறங்கிருவோம்னு சொல்றான். இங்க நீலா சத்யாவை ஸ்கூலுக்கு கிளப்பிக்கிட்டு இருக்கும்போது லாயர் கால் பண்ணி இந்த டிவோர்ஸ் கேஸ்ல அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சு வச்சிருக்கீங்களான்னு கேட்க, இன்னும் எதுவும் யோசிக்கல சார், நானே கூப்பிடுறேன்னு சொன்னா, அப்ப இந்த சங்கிலி சண்முகம் போட்ட வீடியோல உங்க எக்ஸ் ஹஸ்பண்ட பத்தி கிளி கிளின்னு கிழிச்சிருக்கான். இந்த வீடியோவை அடிஷனல் எவிடன்ஸா சப்மிட் பண்ணோம்னா ஈஸியா டிவோர்ஸ் கிடைச்சிரும்னு சொல்றாரு. ஆனா நீலா அதுக்கு ஒத்துக்காம அவர் அசிங்கப்படுத்தியோ அவமானப்படுத்தியோ அதை வாங்க வேணாம்னு சொல்லிட்டு போனை வைக்க, ப்ளீஸ்மா அப்பாவை டிவோர்ஸ் பண்ணாத, அப்பா ரொம்ப நல்லவருமான்னு சத்யா சொல்றா. ஆனா அதை காதலியே வாங்கிக்காம ஸ்கூலுக்கு கிளப்புறா. அப்புறம் நைட்டு சீனியரோட பொண்டாட்டி வந்து கதவை தட்ட, சீனியரும் வேலை எல்லாத்தையும் முடிச்சு வெளியே வந்து கடையை சாத்திட்டு ரெண்டு பேரும் ஜோடியா வீட்டுக்கு கிளம்புறாங்க. இதையெல்லாம் முரளியும் பார்த்துட்டு ராஜா கிட்ட இன்ஃபார்ம் பண்ண, நீ ஃபர்ஸ்ட் உள்ள போ, நான் பின்னாடி வரேன்னு சொன்னதும் முரளியும் மெதுவா போய் கள்ளச்சாவியை போட்டு பார்த்தா செட் ஆகல. அப்ப பக்கத்துல இருந்த சின்ன கம்பியை உள்ள விட்டு பூட்டை திறந்து உள்ள போறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜாவும் உள்ள வந்து சிசிடிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டியான்னு கேட்க, எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டேன்னு சொன்னதும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சான்னு கேட்டா, ஒரு கோல்டு காயினை எடுத்து காமிச்சதும் ஷாக் ஆயிட்டு எங்க இருந்து எடுத்தேன்னு கேட்க, அந்த இம்போர்ட்டட் டாய் செக்ஷன்ல இருந்து தான் எடுத்தேன், அதுல தான் எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி கொண்டு வந்திருக்கணும்னு சொல்றான். ஏண்டா இத பார்த்தா இந்தியன் காயின் மாதிரியே இல்லையே. சரி, இந்த டிஸ்க்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் டேட்டா எல்லாத்தையுமே காப்பி பண்ண சொல்லி அனுப்பிட்டு அங்க இருக்க எல்லா பொம்மையையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். முரளியும் எல்லா டேட்டாவையும் காப்பி பண்ணிட்டு வர, ஏண்டா கள்ளச்சாவி தான் செய்யறலன்னு சொன்னேல, அப்புறம் எப்படி பூட்டை ஓபன் பண்ணேன்னு கேட்டா, என்ன 6 மாசமா தானே சார் போலீஸா தெரியும், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு தெரியாதுலன்னு டயலாக் பேசிட்டு பொம்மையையும் காயினையும் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்புறம் ராஜாவும் டேட்டாஸை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா வசமா வந்து சிக்கிட்டான்டா. பொதுவா யுஏஇல தங்கத்தோட விலை கம்மியா இருக்கும், அதனால அங்க இருந்து பொம்மைக்குள்ள கோல்டு காயினை கடத்தி கொண்டு வந்து நைட் டைம்ல யாருக்கும் தெரியாம அதை வெளியே எடுத்து இங்க இருக்க நகை கடைக்கு எல்லாம் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னதும் முரளியும் தப்பிச்சிட்டோன்ற சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறான். மறுநாள் டீ கடையில இருக்கும்போது ராஜாவுக்கு கால் வர, யாரு நம்ம சீனியர் சாருங்களான்னு முரளி ரொம்ப ஆவலா கேக்குறான். சீனியரும் ராஜா கிட்ட இன்னைக்கு தான் கடைசி நாள், எல்லாம் ரெடியான்னு கேட்க, சார் நீங்க எதிர்பார்த்ததை விட பெரிய சர்ப்ரைஸ் ஒன்னு வச்சிருக்கேன்னு சொல்ல, சீனியரும் ரொம்ப குசியா அப்ப இன்னைக்கு நைட்டே நம்ம மீட் பண்ணிடுவோம், லொகேஷனை மட்டும் நானே ஷேர் பண்றேன்னு சொல்றான். இங்க சத்யாவோட டியூஷன்ல கூட படிக்கிற பசங்க, அன்னைக்கு நமக்கு டியூஷன் எடுக்க வந்தாருல அவர் தான் சத்யாவோட அப்பாவாம்டா, அவர் ரொம்ப பேட் அப்பாவாம், அவரை பத்தி தப்பு தப்பா நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு, நான் பார்த்தேன், நல்ல வேளை இந்த மாதிரி அப்பா நமக்கு கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே சத்யாவும் கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க கட் பண்ணா நம்ம பசங்க பேக்கோட வர, வாங்க வாங்க வாங்க, பேக் வேற ரொம்ப பெருசா இருக்கு, சீக்கிரம் கொடுங்கன்னு கேட்டா, நீங்க எங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு வெளியே போய் உண்மையை சொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்னு ராஜா கேட்க, சீனியரும் என்ன ராஜா சார் பேச்செல்லாம் ஒரு தினுசா இருக்குன்னு கேட்க, சிரிச்சுக்கிட்டே என்ன சார் சும்மா காமெடி பண்ணா சீரியஸ் ஆயிட்டீங்க, உங்களுக்கு பணத்தை கொடுக்கறத தவிர வேற வழியே எங்களுக்கு இல்லையேன்னு பணத்தை கொடுத்துட்டு கிளம்ப, சீனியரும் ரொம்ப சந்தோஷமா பேக்கை ஓபன் பண்ணி பார்க்க உள்ள வெறும் பொம்மை மட்டும் இருக்கத பார்த்து ஷாக்காக, இங்க ராஜாவும் முரளியும் பூவா தலையா போட்டு விளாண்டுகிட்டு இருக்க, என்னையா பணத்தை கேட்டா பொம்மையை கொடுத்துட்டு போறீங்கன்னு கேக்குறாரு. சார் அது நம்ம கடை பொம்மை தான், இதோ இது கூட நம்ம கடை காயின் தான் சொல்ல திரு திருன்னு முழிக்கிறான். அப்ப ராஜாவும், ஏண்டா டேய், அடுத்தவனை மிரட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கை சுத்தமா இருக்கான்னு பார்க்கணும், நீயே ஒரு கடஞ்செடுத்த ஃப்ராடு, இதுல எங்களை மிரட்டுறியா, நீ தங்கத்தை பொம்மைக்குள்ள மறைச்சு வச்சு இம்போர்ட் பண்ணி கடத்தி கொண்டு வந்து லோக்கல்ல யார் யாருக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன்ற மொத்த டீடைலும் எங்க கிட்ட இருக்கு, இந்த விஷயம் மட்டும் வெளியே வந்தா சாரும் அவர் பொண்டாட்டியும் எந்தெந்த செக்ஷன்ல உள்ள போவாங்கன்னு முரளி கிட்ட கேட்க, அவனும் செக்ஷனை அடுக்கிக்கிட்டே போய் குறைஞ்சது ஒரு 20 வருஷம் உள்ள போற மாதிரி இருக்கும்னு சொல்ல, இதை கேட்டு சீனியரும் ரொம்ப பயந்து வேணாம் வேணாம்னு கெஞ்சுறாரு. சார் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு, நீங்க எங்களை கண்டுக்காதீங்க, நாங்க உங்களை கண்டுக்க மாட்டோம்னு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டு, அட கைய கொடுங்க சார்னு கைய பிடிச்சு குலுக்கு குலுக்குன்னு குலுக்குறான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், நாங்க எங்கெல்லாம் தப்பு பண்ணோன்றத நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஓட்டை எல்லாத்தையும் அடைச்சிட்டோம், நீங்க ஃப்ரீயா இருந்தா வேணும்னா செக் பண்ணி பாருங்கன்னு பாய் சொல்லிட்டு போறாங்க. இங்க ஜீவா ஸ்பென்சியை வெளியே கூப்பிட்டு போறதுக்காக அடிய போட்டுக்கிட்டு இருக்க, அப்ப ராஜாவும் முரளியும் குச்சி மிட்டாய் சாப்பிட்டுக்கிட்டே வர, ஸ்பென்சி ராஜாவுக்கு வணக்கம் வச்சுட்டு உள்ள போயிடுறா. அப்ப முரளி எந்த ஒரு பதட்டமும் படபடப்பும் இல்லாம இந்த ஸ்டேஷனுக்குள்ள வந்து ரொம்ப நாளாச்சு,
அதனால வாங்க வலது காலை எடுத்து வச்சு உள்ள போகலாம்னு காலை எடுத்து வைக்க போனா, ஏன்டா புதுசா வர்ற மாதிரி வலது காலை எடுத்து வச்சு உள்ள வந்துகிட்டு இருக்கேன்னு ஜீவா கேட்க, நீங்க என்ன ஜீவா காலையிலேயே கடலை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு ராஜா கேக்குறான். ஜீவாவும் சிரிச்சுக்கிட்டே, ஸ்பென்சி எங்க வீட்ல வலது காலை எடுத்து வைக்கணும்ல சார், அதுக்காக தானே சொன்னதும் ஒரு குச்சி மிட்டாய் எடுத்து கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்ல, என்ன சார் ஒரே ஒரு குச்சி மிட்டாய் கொடுக்குறீங்க, ஸ்பென்சிக்கு ஒண்ணு வேணாமான்னு கேட்க, டேய் முட்டாள் இந்த லாலிபாப்புக்கு பின்னாடி ஒரு ரொமான்டிக் சீனே இருக்குன்னு சைகையில புரிய வைக்க, ஓ நாங்க 2 பேரும் புரியுது புரியுது, நான் கூட உங்களை மொரட்ட ராஜான்னு நினைச்சேன், ஆனா நீங்க ஒரு ரொமான்டிக் ராஜான்னு நிரூபிச்சிட்டீங்கன்னு சொல்றான். அப்ப நீலா வேகமா ஓடி வந்து சத்யாவை காணோம்னு சொல்ல, என்ன சொல்றேன்னு ராஜா ஷாக் ஆகுறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.